ஒரு பயிர் வாடி இருக்குமானால் நீர் தெளித்தா அது கொஞ்சம் தழைத்து வரும். அது மாதிரி நம்மளுடைய உயிர் வினையினுடைய தாக்கத்தால் வாடிச்சுன்னா அஞ்செழுத்து என்ற ஒன்று சொன்னீங்கன்னா கொஞ்சம் தழைக்கும். எனவே ஐந்தெழுத்து என்பது உயிர் தழைப்பதற்கான எழுத்து. சொல்லதான் தழைத்த அஞ்செழுத்து, உயிரை தழைக்கச் செய்வது அஞ்செழுத்து. எனவே நமக்கு அஞ்செழுத்து மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம். நமக்கு அதுக்கு மேலே மந்திரம் தான் இல்லை. நீங்கள் சும்மா அவங்க நூலில் போடுகிறவங்க வாரம் பக்தி மலர், பக்தி ஸ்பெஷல் அப்படின்னு நிறையா மந்திரம் போடுவாங்க. இந்த மந்திரம் சொல்லுங்க, அந்த மந்திரம் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு அப்படி இப்படின்னு. எல்லா மந்திரத்துக்கெல்லாம் மந்திரம் அஞ்செழுத்துக்குள்ள அடக்கும். நம சிவாய அல்லது சிவாய நம அப்படிங்கிற எழுத்து இருக்குதே, இந்த மந்திரத்துக்கு மேலான மந்திரமோ நிகரான மந்திரமோ இந்த உலகத்தில் இல்லை. அது நமக்கு எளிமையாக கிடைப்பதனால நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. நமக்கு போட்டு வாயில் நுழைய முடியாத அளவுக்கு ரொம்ப கடினமாக இருந்து எனக்கு ஐயோ இது வரவே மாட்டேங்குதுல அப்படின்னு சொல்லி அதை கஷ்டப்பட்டு போய் படித்து அப்புறம் அதை பற்றி ஒரு நீளமாக மூச்சு விடாமல் படித்து சொல்லி முடித்தா தான் அப்பா இதாயா மந்திரம் அப்படின்னு நினைக்கிறோம். அது நமசிவா அவ்வளோதானே, இது ஒரு மந்திரமாயா அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா மந்திரத்துக்கும் ஆதி மந்திரம் மூல மந்திரம் அஞ்செழுத்து தான். இந்த எழுத்துக்கு மேலானதும் இதற்கு நிகரான மந்திரம் உலகத்தில் இல்லை. அதை மற்றவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நாம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது மற்றவங்களுக்காக இல்லை, நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக.